யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசப்பா மெய்ப்பன், அதாவது உண்மையான மெய்ப்பன் யார், எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துறார். 2ஆம் வசனத்தை பாருங்க. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். முதல் வசனத்துல வேறு வழியா ஏறுகிறவன், அதாவது வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறானா. அப்போ வாசல் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. அதே அதிகாரம் 7வது வசனத்துல நானே வாசல் அப்படிங்கிறார். அப்போ இயேசுதான் ஆடுகளுக்கான வாசல் அப்படின்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் தான் நம்ம ஆடுகளாகிய நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு வாசலாம், அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய வாசல். அந்த வாசல் வழியா நம்ம பிரவேசிச்சாதான் நம்மளுக்கு ரட்சிப்பே கிடைக்குமா. அதாவது இயேசுங்கிற வசனத்தின் மூலமா நம்ம பிரவேசிக்கும் போது தான், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்மளுக்கு பரிசுத்தம் உண்டாகும், பாவ மன்னிப்பு உண்டாகும். அதன் நிமித்தம் நம்ம முடிவு பரிந்தா நிலைச்சிருக்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையும் பலனும் இயேசப்போடைய வார்த்தையில தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதன் நிமித்தமாக நம்ம அவருடைய வசனத்தில் முடிவு பரிந்தா நிலைச்சு நிற்கிறோம். அதனால் நம்மளுக்கு ரட்சிக்கப்படுறோம். அதாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வழியா இயேசு சொன்ன உபதேசத்தின் வழியா, அவருடைய வசனத்தின் வழியா, அவர் காண்பித்த அந்த வழி, பரலோக ராஜ்யத்தின் வழியா கொண்டு செல்கிறவன் தான் உண்மையான மெய்ப்பனா. அப்போ மற்றபடி இதை விட்டுட்டு வேற எந்த வழியாவது, அதாவது இன்னும் பழைய ஏற்பாடு உண்டு, தசமாக காணிக்கை, ஓய்வு நாள் அப்படின்னு முடிஞ்சு போன வரலாறை சொல்லி அந்த வழியா நடத்துகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது இப்போ பழைய ஏற்பாட்டில் சத்தியம் இல்லையா, ஜீவன் இல்லையா அப்படின்னா, ஆமாம் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஜீவன் இருந்தால் இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லை. இயேசு நமக்காக மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது தான், அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பே உண்டாகுது. அவருடைய வசனத்தில், அவர் பேசின வாய் திறந்த வசனத்தில் தான் நமக்கு ஜீவனே உண்டாகுது, ஆத்மாவில் ஜீவன் உண்டாகுது. பரிசுத்தமும் ஜீவனும் ஆத்மாவில் அவருடைய வசனத்தினால தான் கிடைக்குது. அதனால தான் யோவான் 6:63 சொல்லுது, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. இயேசு பேசின வசனம் தான் ஆவியும் ஜீவனுமா இருக்குதான். ஏன்னா நீங்கள் இயேசு யார் அப்படிங்கிறத மோசே மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோட முடிவுற்றது அப்படின்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படும் போது தான் நியாயப்பிரமாணம் நிறைவேறுது. அதாவது மோசேக்கு உபாகம் 18:19 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தீர்க்கதரிசி மேசியாவான இயேசு. அவர் வரும்போது, அதாவது மேசியா வரும்போது, அவர் மாம்சத்தில் வெளிப்படும் போது